Hello viewers, welcome to Max Taminoda channel. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா chapter 1 exercise 1.4 first sum தான். Question என்ன கொடுத்திருக்காங்க? Determine whether the graph given below represent the function. Given reason for your answer comes in each graph. மொத்தம் 4 கிராஃப் கொடுத்திருக்காங்க. 4 கிராஃப்லயுமே ஒரு கிராஃபுமே வந்துட்டு இஸ் இட் a function ஆன்னு கேக்குறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கிராஃப்ல என்ன கொடுத்திருக்காங்க? எக்ஸ் ஆக்சிஸ் y ஆக்சிஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு கர்வ் லைன் வருது. எப்படி ஒரு கிராஃப் ஃபங்க்ஷன் நம்ம கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, வெர்டிக்கல் லைன் இருக்கு, ஹாரிசான்டல் லைன் இருக்கு. ஓகேவா? ஒரு வெர்டிக்கல் காலம் நம்ம போட போறோம் ஒரு ஸ்கேல் வச்சு இருக்கிற கிராஃப்ல. வெர்டிக்கல் காலம் போடும்போது ஒரே ஒரு பாயிண்ட் டச் ஆச்சுன்னா, அந்த லைன்ல ஒரு பாயிண்ட் இருந்துச்சுன்னா இட்ஸ் எ ஃபங்க்ஷன். ஒன்னுக்கு மேல 2 பாயிண்ட் இல்லைன்னா 3 பாயிண்ட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இட்ஸ் நாட் எ ஃபங்க்ஷன். இப்போ ஃபர்ஸ்ட் கிராஃப் கொடுத்துருக்காங்க, இதுல எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் நீங்க கணக்கு எடுத்துக்க வேண்டாம். ஸோ இந்த அவங்க கொடுத்துருக்க கிராஃப்ல லைன்ஸ் வந்துட்டு ஒரு லைன் வெர்டிக்கல் லைன் டிரா பண்றோம். வெர்டிக்கல் லைன் டிரா பண்ணும்போது நம்மளுக்கு இங்க ஒரு பாயிண்ட், தென் இங்க ஒரு பாயிண்ட், 2 பாயிண்ட் இருக்கு. சரியா? 2 பாயிண்ட், இது ஏ இது பி. ஓகேவா? 2 பாயிண்ட் இருக்கு. ஸோ இந்த வெர்டிக்கல் லைன் there are more than 1 points. So it is not a function. Example 2 points இருக்கு. ஒரு வெர்டிக்கல் லைன் டிரா பண்ற கொடுத்துருக்க கிராஃப்ல 2 பாயிண்ட்ஸ் ஜாயின், ஒரு லைன்ல 2 பாயிண்ட்ஸ் ஜாயின் ஆகுது. ஸோ இட்ஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஒரு லைன் இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு இட்ஸ் அ ஃபங்க்ஷன் நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். அதே மாதிரி செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு வேவ் மாதிரி ஒரு கிராஃப் லைன் வரைஞ்சிருக்காங்க. இந்த கிராஃப்ல அகைன் ஸ்கேல் வச்சு நம்ம இந்த சைடு ஆர் இந்த சைடு எந்த சைடு வேணாலும் நம்ம ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். லைன் வரையலாமா? இருக்கிற லைன்ல வெர்டிக்கல் லைன்ல கொடுத்துருக்க கிராஃப்ல படி ஒரே ஒரு ஜாயிண்ட்ல மட்டும்தான் ஒரு கனெக்ட் ஆகுது. இந்த லைன்ல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான் இருக்கு. ஸோ இட்ஸ் அ ஃபங்க்ஷன். எப்படி எழுதலாம்? in this vertical line there is only one point, so it is a function. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2 லைன் ஜாயின் ஆச்சுன்னா இட்ஸ் நாட் எ ஃபங்க்ஷன். ஒரே ஒரு பாயிண்ட் ஜாயிண்ட் ஆச்சுன்னா இட்ஸ் எ ஃபங்க்ஷன். தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு எஸ் ஷேப்ல ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நம்ம இந்த சைடும் எடுத்துக்கலாம் ஆர் இந்த சைடும் எடுத்துக்கலாம். இந்த சைடு நம்ம வெர்டிக்கல் லைன் டிரா பண்றோம். டிரா பண்ண உடனே ஃபர்ஸ்ட் இங்க ஒரு பாயிண்ட் ஏன்னு ஒரு பாயிண்ட், இங்க ஒரு பாயிண்ட் பின்னு ஒரு பாயிண்ட், இங்க ஒரு பாயிண்ட் சின்னு ஒரு பாயிண்ட், மொத்தம் 3 பாயிண்ட்ஸ் கனெக்ட் ஆகுது. ஸோ ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் கனெக்ட் ஆச்சுன்னா இட்ஸ் எ ஃபங்க்ஷன். இந்த வெர்டிக்கல் லைன்ல 3 பாயிண்ட்ஸ் அவங்க கொடுத்துருக்க டயக்ராம் படி இருக்கிறதுனால இட்ஸ் நாட் எ ஃபங்க்ஷன். புரிஞ்சிருக்குமே உங்களுக்கு? எஸ் ஷேப் கொடுத்துருக்காங்க, நம்ம வெர்டிக்கல் லைன் டிரா பண்றோம், 3 பாயிண்ட்ஸ் கனெக்ட் ஆகுது இந்த ஸ்ட்ரைட் வெர்டிக்கல் லைன்ல. ஸோ இட்ஸ் நாட் எ ஃபங்க்ஷன். நீங்க எலாபரேட் பண்ணி எழுதிக்கலாம். எப்படி எழுதிக்கலாம்? the given graph does not represent a function as its vertical lines meets the curve at more than 1 points. example 3 points. இந்த மாதிரி நீங்க தியரி மாதிரி நீங்க எழுதிக்கலாம். ஒரு 1 to 2 பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். அடுத்தது ஃபோர்த் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு கிராஸ் லைன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த கிராஃப்ல நம்ம ஒரு வெர்டிக்கல் லைன் டிரா பண்றோம். டிரா பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரே ஒரு பாயிண்ட். யூ ஷுட் நாட் கன்சிடர் y ஆக்சிஸ் x ஆக்சிஸ். இது ரெண்டுமே நம்ம கன்சிடர் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அவங்க என்ன டயக்ராம் டிரா பண்ணிருக்காங்க அந்த டிராயிங் லைனுக்கு தான் நம்ம வெர்டிக்கல் லைன் போட போறோம். இப்போ ஒரு பாயிண்ட் கனெக்ட் ஆகுது. ஸோ இட்ஸ் அ ஃபங்க்ஷன். இட் ரெப்ரசன்ட்ஸ் only one point
in the vertical line. First sum இருக்கு. first oneல first diagramல அவங்க கொடுத்திருக்க curve lineக்கு நம்ம vertical line draw பண்றோம். 2 points connect ஆகுது. So it's not a function. அதே மாதிரி next ஒரு wave line கொடுத்திருக்காங்க. நம்ம vertical line draw பண்றோம். ஒரு point connect ஆகுது. So it's a function. Then third வந்துட்டு S shape க்கு ஒரு drawing கொடுத்திருக்காங்க. நம்ம vertical line connect பண்றோம். 1 2 3 மூணு points இருக்கு. So it's not a function. ஒரே ஒரு point இருந்தா மட்டும்தான் it's a function எழுதுவோம். fourth oneல ஒரு cross line கொடுத்திருக்காங்க. நம்ம straight ஒரு vertical line draw பண்றோம். அதுல only one point consider இருக்கு. So it's a function நம்ம consider பண்ணிக்கிறோம். இதோட exercise 1.4ல first sum முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க.